ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் இருக்குது. அதில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுழற்றி அடிக்கிற மாதிரி ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஆட்டத்தை அவர் என்ன மாதிரி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதோடு பரிகாரமாக என்ன செய்தால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்களை அதிரடியாக பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்சதை நடக்க விடாது. அதுக்கு காரணம் கிரகங்களுடைய மாற்றங்களோ கிரகங்களுடைய தாக்கங்களோ. கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். குறிப்பிட்ட சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வலுவான மாற்றங்களை கொடுக்கும். அதில் சுக்கிரனும் ஒன்று. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரகமாக கருதப்படுறாரு. சுக்கிரன் எல்லா ராசினருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் என்று கூட சொல்லலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபத்துக்கு காரணமாக கருதப்படுறதுனால சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமானவராக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுது. அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போ மாற போகிறாரு. அவருடைய மாற்றத்தினால உங்கள் மேச ராசியில் பிறந்த நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த சுக்கிரனை பற்றியும் உங்களுக்கு சுக்கிரனால் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சில நன்மைகளை செய்வார். அவருக்கு உகந்த பரிகாரங்களை செய்தால் அந்த நன்மை ஈஸியாக நடைபெறும். அதனால் பரிகாரமும் சொல்கிறேன், அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் கரெக்டாக 9ஆம் தேதி முதல் ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. வாழ்க்கையில் சுக்கிரனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன மாற்றங்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு, ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு யோகமாக இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் கூட அது குறித்தும் முழுமையாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேச ராசினருக்கு ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 முதல் அந்த காலகட்டம் தொழில், உத்தியோகம், வியாபார படிப்பில் சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அந்த சில மாற்றங்கள் வருவது கண்டிப்பாக வேதனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேதனை கொடுத்தாலும் அதில் வெற்றிகள் உண்டாகும். அதனால் வெற்றிகள் உண்டாக தகுந்த முயற்சியை செய்வது அவசியம். பதட்டம் இல்லாமல் நிதானத்தோடு எல்லா காரியங்களையும் ஈடுபட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும். அதனால் எதுலையுமே பதட்டம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்களை மிகவும் வருத்தி கொண்டு வேலை செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களை வருத்தி கொண்டே ஏதாவது வேலை செய்தாதான் அது கண்டிப்பாக நஷ்டத்தில் முடியும். அதனால் வருத்தி கொண்டே வேலை செய்யாமல் இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. அது பெரிய வெற்றிக்கு கூட உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெரிய வெற்றிக்கு உதவியாக இருக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி செய்திடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. உங்களை அதிகளவில் நேசிப்பது பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதனால் உங்களை நேசிங்க. குறிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபார படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கஷ்டமான நிலைமைகள் கூட உங்களுக்கு நீங்கும். உங்களை அதிக அளவில் நீங்கள் நேசிச்சிங்கன்னா பணவரவு கூட நன்றாக இருக்கும். அதனால் பணவரவுக்கு அதிக முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பற்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகர் வழிபாடு சகலவித ஏற்றங்களையும் தரும். அதே போல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் கூட படிப்படியாக குறையும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். மன அழுத்தம் சரியாகும். ஏதோ ஒரு யோசனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கூட மாறும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
உடல் ரீதியாக மன ரீதியாக ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது நல்லது. இந்த டைம் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நன்மை கிடைக்கும். அதனால் அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபோக்கஸாக பண்ணுங்கள். ஸோ சுக்கிரனுடைய சுழற்றி அடிக்கக்கூடியதுனால இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இப்போ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிற சுக்கிரனுடைய இந்த சுழற்றி அடிக்கிற நேரத்தில் தோஷம் இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு இந்த பரிகாரம் செய்தால் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரன் தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லாமே வந்து அடைய முடியும். மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புற அழகுகளை சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு ரொம்ப தேவை. அதனால சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகளிலும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை, இத்தனையும் ஒருவருக்கு குறைவின்றி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனுடைய இது சொல்லலாம். பாவக அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈட்டுதல், சுக்கிரனுடைய காரங்களான நவீனம், வாசனை பொருட்கள், உயரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் போன்றவற்றில் ஆர்வம் வந்து கூடும். கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். காரக பாவக ஆதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இரு பாவத்திற்குள்ள பலன்களை நடத்தியே தீரும். இனி உங்கள் ராசிக்கு சுக்கிரதோஷம் நீங்கள் பரிகாரங்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சு பலன் பெறுங்க. மேச ராசிக்கு பேசிக்காக சுக்கிரன் 2-7 அதிபதி, தனஸ்தான அதிபதி, கலஸ்தரஸ்தான அதிபதி. சுக்கிரன் பலம் பெற்றால் பொருளாதார வெற்றி, வீடு, மனை, வாகனம் போன்றவை கிடைக்கும். சுக்கிரனுடைய தன்மை கொண்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய அழகு, காதல் உணர்வு, நல்ல புரிந்துணர்வு, தாம்பத்திய சுகம் போன்றவை கிடைக்கும். மனதிற்கினிய வாழ்க்கை துணையாக அழகு அந்தஸ்து உடையவராக இருப்பார். அதே போல திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம், திருப்புமுனை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் சிறப்பான திருமண வாழ்க்கை உண்டு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இருக்காது. வறுமை, கடன் போன்றவற்றால் தம்பதிகளிடம் நெருக்கம் குறையும். வாழ்க்கை துணையால் மன நிம்மதி போகும். சிலருக்கு திருமணமே நடக்காது. அதனால் இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரன் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக உங்கள் ராசிக்காரங்க இதை பண்ண வேண்டும். நீங்கள் என்ன பண்ணுன்னா, இனி வரக்கூடிய இந்த ஜூலை 9க்கு பிறகு வெள்ளிக்கிழமை வருதுல, அந்த வெள்ளிக்கிழமை நேரமாக பார்த்து சுக்கிரஹோரை வந்து இருக்கும். அந்த சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியை விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இல்லைனா மகாலட்சுமிக்கு உகந்த மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம். இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்க முடியும். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு மேச ராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் செய்திடுங்க. ஒருவேளை மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு செய்ய முடியாட்டியும் வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரஹோரையில் உங்களால் முடிஞ்ச தானியங்களை வந்து தானமாக கொடுங்க. அதுவும் வயதாகி கஷ்டப்படுறவங்களா பார்த்து அவங்களுடைய வயிற்று பசியை போக்க தானியங்களை தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தானம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் மேச ராசிக்காரங்க தானத்தை வந்து செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தானம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தானம் மட்டும் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சுக்கிரனால் நன்மை ஏற்படும். சுக்கிரனால் நன்மை ஏற்பட மறக்காமல் மேச ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தெல்லாம் செய்து பயன்பெறுங்க. சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் மேச ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.